சங்கீதம் 37:5 வாசிப்போம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 3 காரியங்கள். 1, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. இன்றைக்கு உன்னுடைய வழிகள் எப்படி இருக்கிறது? நீ நடக்கிற வழி நல்ல வழியா? அதை ஆண்டவருக்கு ஒப்புவித்து விட்டாயா? உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புவிக்கணும். அதுதான் முதல்ல செய்யணும். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புவித்தல் என்று சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். ஆண்டவர் உங்களோடு என்ன பேசுகிறாரோ அதற்கு செவி கொடுக்கணும். உங்கள் வழிகள் தாறுமாறான வழிகளாக இருக்கக்கூடாது. உங்களுடைய வழிகள் தவறான வழிகளாக இருக்கக்கூடாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் தவறான வழிகளில் மக்கள் போகிறதை பார்க்கிறோம். நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் 20 வயது வரைக்கும் என்னுடைய வழிகள் தாறுமாறான வழிகளாக இருந்தது. நான் செய்த காரியங்கள் எனக்கே சம்மதி இல்லாமல் இருந்தது. ஆனால் என்னுடைய 20வது வயதில் என் வழியை ஆண்டவருக்கு ஒப்புவித்து அவருடைய வழி நல்ல வழி, அந்த நல்ல வழியில் நடக்க என்னை அர்ப்பணித்த போது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் எந்த வழியில் போய் கொண்டிருக்கிறீர்கள்? தவறான வழியாக இருந்தால் இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால், நானே வாசல் என்று சொன்னார். நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். இன்றைக்கு உன் வழியை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து விடு. முற்றிலுமாக அவரை நம்பு. 2வது, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. இன்றைக்கு யார் மேல் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கிறீர்கள்? உங்கள் நம்பிக்கை யார்? இந்த உலகத்தில் வேதம் சொல்லுகிறது, தாயும் தகப்பனும் உங்களை கைவிட்டாலும் நான் உங்களை சேர்த்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் யாரை நம்பி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷர்கள் தான் பாக்கியவான்கள். இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவைகள் மேல் மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். பணத்தின் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். தங்களுடைய சொந்தக்காரர்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நண்பர்கள் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். தங்கள் வேலையிலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் அநேக காரியத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் கர்த்தர் மேல் உன் நம்பிக்கை வை. அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரை நீ நம்பிவிட்டால், பூரணமாக நம்பு. நம்பினால் நிச்சயம் உன் காரியம் கைகூடி வரும். உன் காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் மேலே நம்பிக்கை வை, அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம புது இடத்துல ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட ஆண்டவர் கிருபை கொடுத்தார். நம்ம விடாமல் ஆண்டவரை நம்பினோம். எத்தனை போராட்டம் வந்தாலும் ஆண்டவரை நம்பினோம். அவர் காரியத்தை வாய்க்க பண்ணினார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோம். ஆண்டவர் அதை அழகாக செய்து முடித்திருக்கிறார். ஆண்டவரை நம்பும்போது காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நிறைய பேர் சொன்னாங்க, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் வாய்க்காது, இதெல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எண்ணினார்கள். அவர்கள் பேசுகிறது, அவர்கள் எழுதினது, அவர்கள் சொன்னது எல்லாமே பார்த்து கொண்டே இருந்தோம். ஆனால்
அவரை நம்பின போது, அவருக்கு அந்த வழியை ஒப்புவித்த போது ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணினார். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணார். எல்லா இடத்துலேருந்து ஆட்களை கொண்டு வந்தார். மழை எல்லா பக்கமும் இருந்தது, அங்கே மழை இல்லை. ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. மத்தியானம் 2:30 மணிக்கு மழை தூர ஆரம்பித்தது. பக்கங்களில் மழை பெய்தது. எப்படி நடக்குமோ என்ற பயம் அநேகருக்கு வந்தது. ஜெபம் பண்ணினார்கள். ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணினார். அதுக்கு பிறகு மழை பெய்துக்கிட்டு இருக்கு. மழை பெய்யணும், கண்டிப்பாக மழை நம்முடைய தேசத்துக்கு தேவை. அதனால் ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். ஆனால் ஆண்டவரை நம்பினால் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கை வைத்து ஆண்டவர் வாய்க்க பண்ணினதுக்காக ஸ்தோத்திரம். நம்ம கண்களினால் அதை கண்டோம். ஆண்டவர் செய்ததை நாம் ருசித்தோம். ஆண்டவர் மகிமைப்பட்டதை நாம் கண்டோம். ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உனக்கு பலவீனத்தோடு, நோய்களோடு, பல போராட்டத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புத சுகத்தை கொடுத்து உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். சங்கீதம் 9:10 வாசிப்போம். கர்த்தாவே, கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். முதலாவது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. 2வது, கர்த்தரை உண்மையாய் தேடு. உன்னை கைவிடவே மாட்டார். அவரை உண்மையாய் தேடணும். சில ஆட்கள் ஆண்டவரை தேடுவோம், ஆலயத்துக்கு வருவாங்க, ஆனால் உண்மையாக தேடுகிறது இல்லை. உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் அவரை தேடிப்பார். அவர் உன்னை கைவிட மாட்டார். மனுஷன் கைவிடலாம், நீ நம்பினவர்கள் கைவிடுவார்கள். ஆனால் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அவருடைய நாமத்தை அறிய வேண்டும். இந்த ஆண்டவருடைய நாமம் பெரிய நாமம், வல்லமை உள்ள நாமம். வானத்தில் உள்ள தூதர்கள், பூமியில் உள்ள மனிதர்கள், பூமிக்கு கீழாயிருக்கிற காரியங்கள் அத்தனையும் இந்த நாமத்துக்கு முன்பாக முழங்கால் படியிடும். இந்த நாமம் வல்லமையுள்ள ஒரு நாமம். இந்த இயேசு என்னும் நாமத்துக்கு அர்த்தம் இரட்சகர் என்ற அர்த்தம். இரட்சகர் என்று சொன்னால் உன் பாவத்திலிருந்து உன்னை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குகிறவர். இந்த நாமத்துக்கு முன்னால் பிசாசுகள் நடுங்கும். இந்த நாமம் சொன்னால் போதும், அது ஒரு இனிமையான நாமம். அந்த நாமத்தை கண்டாலே வியாதிகள் பறந்து ஓடும். ஆண்டவர் இந்த நாமத்தை நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு ஜெபம் பண்ண போகும்போது ஒரு சப்பானி அங்கே உட்கார்ந்திருக்கிறான். அவன் பிச்சை கேட்டு வாழ்ந்தவன். அவனை கண்டவுடனே பேதுரும் யோவானையும் கண்டவுடன் பிச்சை கேட்டான். அவர்கள் எங்களை நோக்கிப்பார், எங்கள் கையில் பணம் இல்லை, வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, ஆனால் எங்கள் கையில் இயேசுவின் நாமம் இருக்குது. அந்த நாமம் உன் கைகள், உன் கால்களை, கரடுகளை சுகமாக்கும். இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்ன உடனே 40 வருஷமாக முடங்கி போன அவனுடைய கால்களுக்குள்ளே ஒரு புது பலன், ஒரு சக்தி வந்தது, ஒரு வல்லமை வந்தது. அந்த வல்லமை
அவனை எழுந்து நடக்க பண்ணிட்டு அவன் குதித்து துதித்து ஓடி கர்த்தரை துதித்தான். 40 வருஷமாக அப்படியே முடங்கி போயிருந்த அவனுடைய கால்களையும் கரடுகளையும் ஆண்டவர் தொட வல்லமை உடையவராயிருந்தார். ஆகையினால் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டவருடைய நாமத்தை அறிந்தால் போதும். கோலியாத் என்கிற ஒரு பெரிய அரக்கன் நின்று சவால் விட்டு யாராவது ஒருவர் உங்களிடத்திலிருந்து வாருங்கள் என்று சொல்லி அந்த நாட்களில் கூப்பிட்டான். தாவீது ஒரு சிறிய பையன், ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன். அவனுக்கு யுத்தத்தில் பழக்கமில்லை. அவன் சொன்னான், நான் நீ நிந்தித்த தேவனுடைய நாமத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லி அவன் தன் கையில் இருந்த கூழாங்கல்லினாலே அந்த பெரிய கோலியாத்தை வீழ்த்த முடிந்தது. ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் போகும்போது, ஆண்டவருடைய நாமத்தை அறிந்திருந்தால் அந்த நாமம் பெரிய காரியத்தை செய்யும். அந்த நாமத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாமம் மரித்த நாமம் அல்ல, உயிரோடு இருக்கிற நாமம். இந்த நாமத்துக்கே மகிமை செலுத்தணும். அந்த நாமம் அவ்வளவு பெரிய நாமம். அந்த நாமத்தை கூப்பிட்டால் உனக்கு அற்புதமான காரியத்தை ஆண்டவர் செய்வார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும், கால்வாய் ஓரமாக தன்னுடைய வேர்களை விடுகிறதும். உஷ்ணம் வருகிறதை காணாமல். சரி, முதலாவது தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட மரத்தை போல இருப்பான், செடியை போல இருப்பான். யார்? கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறவன். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறவன் ஒரு தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட ஒரு செடியை நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அது செழிப்பாக இருக்கும், பச்சையாக இருக்கும். நீ உன் வாழ்க்கையில் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து வரும்போது உன் வாழ்க்கை பசுமையாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த வார்த்தையை இன்றைக்கு கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் செழிப்பு வரட்டும், பசுமை வரட்டும். வறண்டு போயிருக்கிற அந்த வாழ்க்கையை மாற்றி அமையும், பசுமையாக இருக்கும். உண்மையில் நாங்கள் நம்பிக்கை வைக்கும்போது ஒரு 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 தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட ஒரு மரத்தை போல இருக்கிறோம், ஒரு செடியை போல இருக்கிறோம். ரெண்டாவது, கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறது. கால்வாய் ஓரமாக வேர்களை விடுகிற ஒரு மரம். கால்வாய் ஓரமாக வேர் விடுவது, வேர், அந்த வேர் அப்படியே படர்ந்து போகும். தண்ணீர் எங்கே இருக்குதோ அந்த பக்கம் போயிட்டுனா அந்த மரம் உறுதியாக, அந்த வேர் என்பது உறுதி, அந்த வேர் ஆழமாய் போய் தண்ணீர் இருக்கிற பகுதிக்கு போயிட்டுனா அந்த வேர் உறுதியாக இருப்பது மாத்திரமல்ல, அந்த வேரிலிருந்து தான் அவ்வளவு சத்தும் வருது. உன் வாழ்க்கையில் நீ உறுதியாக இருப்பாய், நீ அசையாமல் இருப்பாய், நீ ஆடாமல் இருப்பாய், நீ உறுதியாக இருப்பாய். கர்த்தர் மேலே நம்பிக்கை வை. உன் எண்ணத்தில் அங்கங்கே அலசடிப்பட்டு ஓடிக்கொண்டிருக்காதே. இந்த கர்த்தர் மேலே நீ நம்பிக்கை உறுதியாயிரு. அவர் உன்னை விட்டு நிச்சயம் விலக மாட்டார். அவர் உறுதியாயிருப்பார். நீ உறுதியாயும் இருப்பாய். அதனால் நீ உறுதியாயிருப்பாய். அடுத்தது, உஷ்ணம் வருகிறதை காணாமல். உஷ்ணம் வருகிறதை காணாமல் இருப்பாய். நம்பிக்கை வைக்கும்போது உஷ்ணம் என்று சொல்லுவது மரத்தையும் செடியையும் காய பண்ணுறது. அந்த பயங்கரமான உஷ்ண காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த உஷ்ணம் வர்றதை பார்த்த மாதிரியே இருக்காது அந்த செடியை பார்த்தா. ஏன்னா அது நம்பிக்கை, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்தால் உனக்கு வர்ற கஷ்ட காலம் உனக்கு தெரியாமல் போயிடும். உனக்கு மேலே அடிக்கிற அந்த உஷ்ணம் தெரியாமல் போயிடும். அதை காணாமல் நீ இருப்பாய். ஆண்டவர் உன் மேலே அவ்வளவு நிழலாக இருக்கிற தெய்வம். அந்த தெய்வத்தின் மேலே நம்பிக்கை வைக்கும்போது நீ
நீ உஷ்ணத்தை காண மாட்டாய். அடுத்தது, இலை பச்சையாய் இருக்கிறதும். இலை எப்படி இருக்கும்? பச்சையாக இருக்கும். காய்ந்த இலைகளை பார்த்தீங்கன்னா அது சீக்கிரம் நொறுங்கி போகும். காய்ந்த இலைகள் காற்றடிக்கும் போது விழுந்து போகும். நீங்கள் சில ஊர்களுக்கு போனால், அமெரிக்காவில் சில இடங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா, இலை உதிர்காலம் என்ற காலம், அப்போ மரங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு காஞ்சி போயிருக்கும். அந்த இலைகளெல்லாம் உதிர்ந்து போகும், வெறும் குச்சி மாதிரி தான் இருக்கும். ஆனால் அடுத்தது ஒரு காலம் வரும், மழை பெய்த பின்பு அந்த காலத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, எந்த மரம் காஞ்சி போயிருந்துச்சோ, எந்த மரம் குச்சி குச்சியாக நின்றுச்சோ, அந்த மரம்லாம் பச்சை பசேர்னு ஆகி அதில் பூக்கள் இருக்கிற இடத்த நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி அழகான இடம் நம்ம இந்தியாவிலையும் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் இங்கே என்ன செய்ய கிடையாது. இங்கே அந்த மாதிரி கிடையாது. இங்கே சீதோஷனம் இருக்கும், இங்கே மழையெல்லாம் பெய்யும். ஆனால் அந்த அளவுக்கு நீங்கள் பார்க்க முடியாது. அந்த அழகை பார்க்குறதுக்குனே மக்கள் போவார்கள், மலைகளில் ஏறி போவார்கள். அந்த பூக்கள் அவ்வளவு அழகாக இருக்கும். அதனால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சா நம்ம காஞ்ச குச்சி மாதிரி இருக்க மாட்டோம். ஆண்டவர் நம்மை பசுமையாக மாற்றி அழகாக மாற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டவர் அவ்வளோ பலத்த காரியத்தை இன்றைக்கு அவர் செய்ய வல்லமை உடையவர். ஆகையினால அவர் 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 நம்மை இலை பச்சையாக இருக்கும். அடுத்தது, மழை தாழ்ச்சியான வருஷத்திலும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். தாழ்ச்சியான வருஷம், சில வருஷங்களில் மழை பெய்யாமல் போயிடும். நம்ம சென்னை பட்டணத்தில் மழை பெய்யாமல் போயிட்டுனா, ஒரு வருஷம் மழையே பெய்யலைன்னு வச்சுக்கிடுங்க, என்ன ஆகும்? தண்ணி இருக்காது. தண்ணி இல்லைன்னா என்ன செய்ய? குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது. தோட்டம் போட்டால் செடிக்கு தண்ணி இருக்காது. இந்த சர்ச்சுக்கு முன்னால் முந்தி ஒரு தோட்டம் அழகாக இருக்கும், விசிறி வாழை எல்லாம் வச்சுருப்பாங்க, நல்லா இருக்கும். தண்ணி ஊற்றி ஒரு தோட்டக்காரனை போட்டு டெய்லி கொத்தி தண்ணி ஊற்றுவோம், அழகாக இருக்கும். ஒரு வருஷத்தில் மழை இல்லாமல் போச்சு, குடிக்கிறதுக்கே தண்ணி இல்லாமல் போச்சு. அப்போ அந்த தோட்டம் அப்படியே காஞ்சி அப்படியே வாடி, முள் எங்கேருந்து வந்துச்சே தெரியாது, முள் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு தானாகவே அதெல்லாம் வருது. ஆனால் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சா உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டு. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை வறட்சியாக இருக்காது, எங்கள் வாழ்க்கை முள்ளாக இருக்காது, எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமென். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. உன் மாமியார் முள் போல் இருக்கலாம், ஆனால் அவள் கூட மாறிடுவாள். உன் மருமக முள் போல் இருப்பாள், வறட்சியாக இருப்பாள், குத்திக்கிட்டு இருப்பாள். ஆனால் புருஷன் அப்படி தான் இருப்பான். ஆனால் இதெல்லாம் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் ஆண்டவர் மாற்றி, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வை. உன் பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க, பிள்ளைகளுக்கு சொன்னால் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் கர்த்தர் மேலே நீ நம்பிக்கை வச்சா ஆண்டவர் ஆச்சரியமாக மாற்றி கொடுப்பார். உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. உன் நம்பிக்கைக்கு நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. அல்லேலூயா. உன் நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகாது. நிச்சயம் உன் வாழ்க்கையில் நம்பிக்கைக்கு முடிவு உண்டு. ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். இதோ தேவனே என் ரட்சிப்பு, தேவனே என்னுடைய ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். நான் பயப்படாமல் எப்படி இருப்பேன்? நம்பிக்கையாக இருப்பேன். தேவனே என்னுடைய ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா, கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் பலனும் என் கீதமும் ஆனவர், என் கீதமுமானவர். அவரே எனக்கு ரட்சிப்பும் ஆனவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். உனக்கு வியாதியிலிருந்து விடுதலை வரணும், உன் கஷ்டத்திலிருந்து இன்றைக்கு விடுதலை வரணும்.
தேவன் தான் உன்னுடைய ரட்சிப்பு. அவர் தான் உன்னை விடுதலையாக்குகிறவர். அவர் மேலே நீ நம்பிக்கையாயிரு, நீ பயப்படாமல் இரு. நாம் பயப்படாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். இந்த இயேசு அண்டை வருவதற்கு நீ பயப்பட வேண்டாம். இந்த இயேசு ரொம்ப இனிமையானவர். தன்னிடத்தில் வருகிற யாரையும் புறம்பே தள்ள மாட்டார். அவர் அவ்வளவு நல்லவர். அவர் யாரையும் ஏற்றுக்கொள்வார். நீ யாராக இருந்தாலும் சரி, அவர் உன்னை ஏற்றுக்கொள்வார். எவ்வளவு பாவியாக இருந்தாலும் உன்னை தள்ள மாட்டார். அவர் பாவத்தை வெறுக்கிறவர், பாவிகளை நேசிக்கிறவர், அவர் ரட்சிக்கிறவர். அவர் மேல் நம்பிக்கையாயிரு. யெகோவாவாகிய இந்த தேவன் தான் உன் பலனாக இருப்பார். இன்றைக்கு உன் பலவீனத்தில் நீ வரும்போது, இந்த ஆண்டவருடைய நாமத்தை நீ நம்பும்போது, அவர் உனக்கு கீதமாய் மாறுவார். அவர் பாட்டாக மாறுவார். நீ சந்தோஷமாய் அவரை பாடுவாய். அவர் உன்னை ரட்சிப்பார். நிச்சயம் உன்னை கைவிட மாட்டார். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து விடு. 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாய் இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில், கர்த்தரை நம்பி சார்ந்து கொண்ட போதோவெனில், அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தாரே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் உத்தம இருதயத்தோடு, உண்மையான இருதயத்தோடு இருக்கிற மக்களுக்கு உதவி செய்ய அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆசா என்கிற ராஜா இருந்தான். அவன் ஆண்டவர் அவனுக்கு ஏற்கனவே உதவி செய்தார். எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் அவனுக்கு யுத்தம் பண்ண வந்தபோது, அவன் கர்த்தரை நம்பின போது அவனுக்கு உதவி செய்தார். ஆனால் அவன் சீரியரை நம்ப ஆரம்பித்த போது ஆண்டவர் சொல்லுகிறார், என் கண்கள் உத்தம இதயத்தோடு இருக்கிறவனுக்கு என் வல்லமையை காண்பிக்க பூமி எங்கும் என் கண் உலாவிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உத்தம இருதயத்தோடு, உண்மையான இருதயத்தோடு இந்த ஆண்டவரை நீ நம்பி இருந்தால் அவருடைய கண் உன் மேலே இருக்கும். இவனுடைய வாழ்க்கையில் அவன் வியாதிப்பட்ட போது என்ன செய்தான்? 12ஆம் வசனம். ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு, தன் கால்களில் அவனுக்கு வியாதி வந்தது. அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் நோவு பயங்கர வேதனை அவனுக்கு இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல, தன் வியாதியிலும் யாரை தேடல? கர்த்தரை தேடல, பரிகாரியையே தேடினான். நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறதும் மருந்து எடுக்கிறதோ தப்பு அல்ல. அங்கே பரிகாரின்னு சொல்லும்போது அந்த நாட்களில் இந்த மந்திரங்கள், இந்த தந்திரங்கள், இன்னும் அநேக காரியங்கள், பரிகாரிகள் உண்டு. இந்த பரிகாரிகளை தேடக்கூடாது. சுகம் கொடுக்கிறவர் கர்த்தர் தான். நீ மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் சரி, உனக்கு சுகம் வரணும்னா கர்த்தர் தான் உனக்கு சுகம் கொடுக்கணும். வேறு யாரும் சுகம் கொடுக்க முடியாது. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நீ எந்த டாக்டர்கிட்ட போகணும், என்ன செய்யணும்னு கூட உனக்கு தெரியாது. எந்த மருந்து எடுக்கணும்னு கூட உனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தரை நம்பினால் அவர் நிச்சயம் உனக்கு சுகம் கொடுப்பார். முதலாவது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. 2வது நீ அவரை தேடு. மனுஷன் மேல் நம்புவதை விட கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தால் நீ செழிப்பாக மாறுவாய்.
நிச்சயமாக அவர் தான் ஒரு ரட்சிப்பு. நீ பரிகாரியை தேடிடாத, பரிகாரம் கொடுக்கிற ஆண்டவரை தேடு. அவர் நிச்சயம் உனக்கு உதவி செய்வார். இதற்கு முன்பு உனக்கு உதவி செய்தவர் இப்பவும் உதவி செய்ய வல்லமை உடையவர். உனக்கு அற்புதங்களை செய்ய, அடையாளங்களை செய்ய அவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் வழியை உமக்கு ஒப்புவிக்கிறேன். என் பாவ வழியை நான் விட்டு விடுறேன். பரிசுத்தமான வழியை நான் தேடுகிறேன். நான் எந்த வழியெல்லாம் தேடி நான் போயிட்டேன்ப்பா. இப்போ இயேசு என்னும் நானே வழி என்று சொன்ன மண்டை நான் வருகிறேன். முதலாவது என் பாவத்தை எனக்கு மன்னியும். என் வாழ்க்கையில் என் பாவத்தை எனக்கு மன்னியும் இயேசுவே. என் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை தாரு. தூர இடத்திலிருந்து, வீடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் இந்த இயேசுவை விசுவாசித்து உன் வழியை, உன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து விடு. இயேசுவே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவர் உன்னை தொடுகிறார். ஆவியானவர் உன்னோடு பேசி இருக்கிறார். உன்னை பயங்கரமான கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குகிறவர். இன்றைக்கு உன்னை பார்த்து கேட்கிறார், உன் இருதயத்தை எனக்கு ஒப்புக்கொடு, உன் வழியை ஒப்புக்கொடு. உன் பாவத்தை நான் மன்னிப்பேன். உன் பாவம், கசப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல், இந்த மாதிரி மற்றவங்களை திட்டுவது, பலவிதமான உன் வாழ்க்கையின் சுபாவங்கள் இருக்குது. அந்த எரிச்சலின் சுபாவங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஒரு அமைதி, பொறுமையை கர்த்தர் தருவார். ஐயா, என் வாழ்க்கையில் இந்த பாவ வழியை மாற்றிடணும், என் பாவத்தை இயேசு மன்னிக்கணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறவர்கள் கை வைத்து காண்பீங்கள். சீக்கிரம் எங்கே இருந்தாலும் கை வைத்து காண்பீங்கள். இந்த பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் இருந்தாலும் இயேசு என் பாவத்தை மன்னிக்கணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற கை வைத்து காண்பீங்கள். சீக்கிரம் கை வைத்து காண்பீங்கள். கை வைத்தின நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்திருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கையில் எண்ணெய் பாட்டில் இருந்தால் அதை எடுத்து கொண்டு வாருங்கள். எண்ணெய் பாட்டில் இருந்தால் அதை எடுத்து கொண்டு வாருங்கள். சீக்கிரம் முன்னால் வாங்க. ஆண்டவர் உங்களை தொடுவார். ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடும். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார். மற்றவர்கள் எல்லாரும் எழுந்து நிற்போம். முன்னாலே வந்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள், நான் சொல்லுகிற ஜெப வார்த்தைகளை முன்னால் வாங்க. சீக்கிரம் முன்னால் வாங்க. ஆண்டவர் உங்களை ஜெப வார்த்தைகளை சத்தமாக சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், அடையாளங்களை செய்வார். நான் சொல்கிற ஜெப வார்த்தை சத்தமாய் சொல்லுங்கள். வீடுகளில் இருக்கிறவர்களும் அதை சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நான் சொல்கிறத சத்தமாக சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே, நீர் ஒரு நல்ல தெய்வம். எனக்காக இந்த உலகத்தில் வந்து என் பாவத்தை சிலுவையில் சுமந்து அதை மன்னிப்பதற்காக இரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பினீர். அதை விசுவாசிக்கிறேன். இயேசுவே, எனக்கு இரங்கும், என் பாவங்களை மன்னியும், எனக்கு ஒரு அற்புதம் செய்யும். ஆவியானவரே, என்னை உணர்த்தும். என்னுடைய பாவத்தை நான் மனம் கசந்து அழுது ஒப்பு கொடுக்கிறேன். என்னை மன்னியும், என்னை மாற்றும், எனக்கு அற்புதம் செய்யும். என்னை கைவிடாதிரும், என்னை கைவிடாதிரும். எனக்கு பெரிய காரியங்களை செய்யும். என்னாலே தாங்க முடியாத வேதனைகள், சுமக்க முடியாத வேதனைகள், எனக்கு மனம் இறங்கும், மனம் இறங்கும். என்னை ஆசீர்வதியும், என்னை விடுதலையாக்கிவிட்டு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். நீங்கள் விசுவாசியுங்கள். ஆண்டவர் உங்கள் பாவத்தை மன்னித்திருக்கிறார். முதல் அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்கள் பாவத்தை மன்னிக்கணும். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற முதல் அற்புதம். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்கள் பாவத்தெல்லாம் மன்னித்து உங்களை விடுதலை ஆக்குகிறார்.
எல்லா போராட்டத்தையும் கர்த்தர் எடுத்து போடுகிறார். ஆண்டவருடைய கரம் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், விட்டுறக்கூடாது. ஆண்டவரை விடாமல் நீங்கள் பற்றி பிடிக்கணும். விசுவாசம் வைங்க, நம்பிக்கை வச்சுருங்க ஆண்டவர் மேலே. ஆண்டவர் தான் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களை கண்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். இப்பொழுது எண்ணெய் பாட்டில் எடுத்துக்கொள்வோம். எல்லோரும் எண்ணெய்க்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த எண்ணெயை ஜெபித்த பின்பு நீங்கள் பூசி அதை ஜெபம் பண்ணுங்க. அது எந்த இடத்துல வியாதி இருக்குதோ அந்த இடத்துல அந்த எண்ணெயை போட்டு ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் உங்களை தொட்டு சுகமாக்குவார். வீடுகளிலேருந்து பார்த்து கொண்டிருக்கிறவங்களும் எண்ணெய் வச்சுருந்தா நீங்கள் அதை எடுத்து ஜெபம் பண்ணி போடுங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே, இந்த எண்ணெய் உடைய பாதத்துக்கு கொண்டு வருகிறோம். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவரை எழுப்புவார். பாவம் செய்தவர் ஆனால் அது மன்னிக்கப்படும். சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஆமேன். ஆண்டவரே, நீதிமானின் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும். விசுவாசித்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இன்றைக்கு இந்த நேரத்தில் அற்புதங்களை செய்யும். வீடுகளில் அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இப்பொழுது எந்த இடத்துல வியாதி இருக்குதோ அந்த இடத்துல எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள். எண்ணெய் பூச முடியாத இடம் இருந்தால் உங்கள் நெற்றியில் எண்ணெயை பூசி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆண்டவருடைய கரம் இறங்கும், அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் அற்புதங்களை செய்த பின்பு ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுத்த பிறகு சாட்சி சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை அவருக்கு மகிமையாக செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர், நான் சொல்கிற வியாதி எல்லாம் சுகம் கிடைக்கும். அந்த வியாதிகள் நீங்கி போகும். நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே குடலில் இருக்கிற புண்கள் சுகமாகட்டும். வயிற்றில் இருக்கிற கட்டிகள் சுகமாகட்டும். தலையில் இருக்கிற வேதனைகளை சுகமாக்கும். உள்ளே நரம்புகளில் இருக்கிற வேதனை, பயங்கரமான தலை சுற்று, பயங்கரமான மூளை காய்ச்சல்கள், சின்ன பிள்ளைகளுக்கு மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கிற காரியங்கள், ஆண்டவரே மூளை நரம்புகள், இவைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, வல்லமையுள்ள நாமத்தினாலே இன்றைக்கு அநேகருக்கு சுகம் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பொல்லாத ஆவிகள், செவிட்டு ஆவிகள், காது கேட்காமல் இருக்கிற செவிட்டு ஆவிகள் இன்றைக்கு வெளியே புறப்பட்டு போ. காதில் இருக்கிற இரைச்சல்கள், காதில் இருக்கிற வேதனைகள் இன்றைக்கு உம்முடைய நாமத்தினாலே வெளியே போகும்படி கட்டளை கொடுக்கிறோம். கழுத்து நரம்புகள், சுளுக்கப்பட்ட நரம்புகள், அந்த முதுகு எலும்பில் இருக்கிற வேதனைகள், இடுப்பு எலும்பில் இருக்கிற வேதனைகள், ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிற வேதனைகள் ஆண்டவருடைய நாமத்தினாலே ஸ்பைனல் கார்டில் மேலே இருந்து கீழே வரைக்கும் ஒவ்வொரு எலும்புகளுக்குள்ளே இருக்கிற வேதனைகளை உங்கள் நாமத்தினாலே சுகமாக்கி செட்ரைட் பண்ணணும். குனிய முடியலை, நிமிர முடியலை, உம்முடைய நாமத்தினால் சுகமுண்டாகட்டும். நடக்க முடியலை, இயேசுவின் நாமத்தினால் நடக்கும்போது நரம்புகள் வேதனைகள், எலும்பு வேதனைகளை எடுத்து போடும். சதையின் பிடிகளை எடுத்து போடும் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வியாதிகளும் மாறட்டும். கேன்சர் நோய்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா கேன்சர் நோய்களும் மாறட்டும். கண்களில் சுகம் உண்டாகட்டும். கண்களிலிருந்து நீர் வடிகிறது நிற்கட்டும். காதுகளிலிருந்து நீர் வடிகிறது நிற்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இரவு தூங்க முடியாமல் கஷ்டப்படுகிறவர்களை விடுதலையாக்கும். வயிற்று வலிகளை சுகமாக்கும். இயேசுவே எல்லா நோய்களையும் சுகமாக்கும். கிட்னியில் கல் மாறி போகட்டும். கிட்னியில் உள்ள கல் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கிட்னி வியாதிகளை சுகமாக்கும் இயேசுவின் நாமத்தினால். இருதய வியாதிகளை சுகமாக்கும். இருதய அடைப்புகளை சுகமாக்குகிறீர். நெஞ்சு வலிகளை நீர் மாற்றி போடுகிறீர். எல்லா எலும்புகளையும் நீர் தசைகளையும் ஊன்களையும் பலப்படுத்துகிறீர். உள்ளே இருக்கிற எல்லா போராட்ட ஆவிகளையும் மாற்றுகிறீர். பயத்தின் ஆவி எடுத்து போடும். அவிசுவாசத்தை எடுத்து போடும். இயேசுவே, நீர் எங்கள் மத்தியில் உலாவி வருகிறீர். நடக்க முடியாதவர்கள் எழும்பி நடப்பார்களாக.
பேச முடியாதவர்கள் பேசுவார்களாக. இயேசுவை கை தூக்க முடியாதவர்கள் தூக்குவார்களாக. இயேசுவின் நாமத்தினால் இல்லாத அவயவங்கள் உருவாக்கப்படட்டும். பல் வேதனைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு அவயவங்களையும் தொடும் ஆண்டவரே. சுகமாக்கும் எல்லா நோய்களையும் சுகமாக்குகிற உம்முடைய வல்லமை இந்த இடத்தில் வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கட்டுகளும் மாறுகிறது. பிசாசின் கிரியைகள் மாறிப்போனது. அசுத்த ஆவிகள் கிரியைகள் மாறிப்போனது. குழந்தை பாக்கியங்களை கட்டளையிட்ட ஆசீர்வதியும். திருமணமாகாத பிள்ளைகள் திருமணம் ஆகட்டும். கடன் தொல்லைகள் மாறட்டும். வீடுகளிலே ஒரு சமாதானம் உண்டாகட்டும். எப்படி வியாதி வந்ததுன்னு தெரியாது, அதே போல் தெரியாமலே அந்த வியாதிகள் போய்விடட்டும் ஆண்டவரே. அற்புதம் செய்யும் ஆண்டவரே, அற்புதம் செய்யும். பாவங்களை மன்னித்தரலும். உடைய கரத்தின் வல்லமை இன்றைக்கு இறங்கி தொடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். பில்லி சூனிய ஆவிகள் மாறட்டும். செய்வினை கோளாறுகள் மாறட்டும். எந்த பிசாசின் கிரியைகளும் மாறட்டும். அற்புதம் செய்யும். ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே. சுகமாக்கினதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.